ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் காராமணியில் வடை பண்ணியிருக்கிறேன். இந்த வடை ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இந்த கப்பால் 3/4 கப் அளவுக்கு காராமணி பயிர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தண்ணி சேர்த்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இது கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4 to 3 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கிட்டால் போதும். இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 காஞ்ச மிளகாவை எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சம் இஞ்சி துண்டுகளையும் எடுத்துருக்கிறேன். ஒரு 6 to 7 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேங்க. இது மூணுத்தையும் நம்ம லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கணும். அதுக்கப்புறமா இந்த காராமணி பயிரை சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கணும். காராமணி பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் செய்யும் போது கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டால் வாயு பிரச்சனை இருக்காதுங்க. அதனால் கொஞ்சமாக நான் பெருங்காயப்பொடி சேர்த்தாச்சு. உப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம வடைகளாக போட ஆரம்பிச்சிடலாம். இந்த வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசால் வடை டேஸ்ட்லேயே இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தகுந்த சைஸில் நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கணும். நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது டீயோடையோ காஃபியோடையோ இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸோடு நம்ம இது கொடுக்கும்போது அவங்க நல்லா விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்குங்க. திருப்பி விட்டு நம்ம 2 பக்கத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாகவே வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பாகவே இருக்குங்க இந்த வடை. மசால் வடை டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இந்த வடை இருக்கும். இப்போது நம்மளுடைய காராமணி வடை தயாராகிடுச்சு. டீயோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட